அனைவருக்கும் இனிய வணக்கங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கான ஒரு பலன்களை கடகராசி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைங்க. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட கடகராசி அன்பர்கள். காரணம், கடல் வழி பயணங்கள், எவ்வளவு கப்பல், எவ்வளவு விதமான ஒரு சோதனைகள் வந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய சர்வ வல்லமை கொண்டவர்கள் நீங்களுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 4வது வீடுங்க. நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ட்ராவல் ஆகக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனங்கள் இதில் ஏதாவது ஒரு சில வழிபாடுகள் மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, கடகராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறருக்காக நீங்கள் வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டணும். ஏன்னா மற்றவர்களுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டது, பஸ் டிரைவரு, லாரி டிரைவரு, கார் டிரைவரு, இதெல்லாம் என்ன செய்வீங்க, இந்த மாதிரி தொழில்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களா இருப்பீங்க. இந்த குரு பகவான் மறைஞ்சிறதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் தீமையா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 60% தீமையாகவும் ஒரு 40% நன்மையாகவும் நம்ம கணிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களும் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, உங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா பதட்டங்கள் இருக்குங்க. அது உங்களுக்கு ஜனன காலத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி, அதுலேருந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த கருத்துக்கள் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரயம் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன தேதியில் என்ன நாட்களில் நமக்கு ஒரு விரயம் நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். நம்ம லலிதாம்பிகை ஜோதிட ஆராய்ச்சி ஆய்வகத்துக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய தொலைபேசி எண்கள் 850 897 3007 என்கிற தொடர்பு கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொள்கலாம். நன்றி, வணக்கம்.